வணக்கம் நண்பர்களே. சித்திரை மாசத்தோட கடைசி 7 நாட்களும், வைகாசி மாசத்தோட முதல் 7 நாட்களும் பழனி மலையை சுத்தி கிரிவலம் போறாங்க. பெண் பக்தர்கள் கடம்ப பூவை தலையில வச்சுக்கிட்டும், ஆண் பக்தர்கள் கடம்ப பூவை காதுல வச்சுக்கிட்டும் கிரிவலம் வர்றாங்க. இத சித்திரை கழுவு அப்படின்னு சொல்றாங்க. வாங்க நம்மளும் இந்த ஸ்பெஷல் சித்திரை கழுவு கிரிவலத்தை நம்மளும் போகலாம். நண்பர்களே, நம்ம இப்ப பழனி மலையோட அடிவாரத்துல உள்ள பாத விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி உள்ள மண்டபத்துக்கு கீழே நிக்கிறோம். இங்கதான் வந்து இந்த கடம்ப பூவெல்லாம் விற்கிறாங்க. அர்ச்சனைக்கு வேண்டிய தேங்காய், பழம், மாலை எல்லாமே இந்த இடத்துல தான் விற்கிறாங்க. வாங்க அதை ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே நம்ம பாத விநாயகரை கும்பிட்டுட்டு கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். கடம்ப மரத்தோட பூவையும் இலையையும் கூறு கட்டி வச்சிருக்காங்க. ஒரு கூறு 10 ரூபா. வாங்கி தலையில வச்சுட்டு அப்படியே கிரிவலம் போக வேண்டியதான். பழனிமலை படிக்கட்டுகளை பார்த்த மாதிரி உள்ள இந்த மயிலையும் நாகப்பாம்பையும் கும்பிட்டுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க இங்கிருந்து கிளம்புவோம். இது மேலே ஏறி போற பாதை. இந்த ரைட் சைடு இந்த பக்கம் ஒரு பாதை தெரியுது பார்த்தீங்களா? இந்த பாதை இது வந்து மலையிலிருந்து வெளியில வர்ற பாதை. கீழே இறங்கி வரையில வெளியில வர்ற பாதை. பழனிமலைக்கு தீர்த்த குடத்தோட காவடி எடுத்துட்டு வர்ற பக்தர்களை பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு ஊருக்காரங்களா இருப்பாங்க. ஒரு குரூப்ல 200-300 பேருக்கு மேல வர்றாங்க மொத்தமா. கோவிலுக்கு வர்ற பக்தர்களும் கிரிவலம் வர்ற பக்தர்களும் நம்மளோட காலணிகளை இங்கே வச்சுட்டு போகலாம் கட்டணம் இல்லாம. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு கட்டணம் இல்லாம காலணிகளை வைக்கிறதுக்கு. இங்கே வந்து நம்ம ஒரு செல்போனுக்கு 5 ரூபா கட்டி இங்கே வச்சுட்டு போகலாம். மலைக்கு மேல செல்போனை எடுத்துட்டு போறதுக்கு இப்போ அலௌடு கிடையாது. கிரிவலத்துல நம்ம பார்க்க போறது புலிப்பாணி சித்தர் ஜீவசமாதி. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இதுதான் புலிப்பாணி சித்தரோட ஜீவசமாதி. இங்கே உள்ள வந்து அந்த ரைட் சைடு உள்ள போனோம்னா அவரோட ஜீவசமாதி இருக்கு. இது தகவல் மையம். நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ இங்க உள்ள போய் கேட்டுக்கலாம். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் கிரிவலம் போகக்கூடிய பக்தர்களுக்கும் கொஞ்சம் தூரம் இந்த மாதிரி செட்டு போட்டிருக்காங்க நிழலுக்காக. இதுலயே நம்ம அழகா அப்படியே நடந்து போகலாம். செல்போனை வைக்கிறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இந்த கட்டடம் மாதிரியே கோயிலுக்கு அந்த பக்கம் இறங்கி வரையில அந்த பக்கமும் இடம் இருக்கு. அங்கேயும் வைக்கலாம். நம்ம கொண்டு வர்ற லக்கேஜை இந்த மாதிரி கிளாக் ரூம்ல வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிளாக் ரூமும் நிறைய இருக்கு. பழனியில வந்து வசதிகளுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. திருமண பக்கமெல்லாம் காலணிகள் வைக்கிற இடம், செல்போன் வைக்கிற இடம், கிளாக் ரூம் இந்த மாதிரி நிறையவே இருக்கு. இது தண்டபாணி நிலையம்ங்க. தேவஸ்தானத்தால நடத்தக்கூடிய தங்கும் விடுதி, மிகப்பெரிய தங்கும் விடுதிங்க. இங்கே யார் வேணாலும் வந்து தங்கலாம். ஆன்லைன் புக்கிங்லாம் கிடையாது. நேரா வந்து தான் புக் பண்ணணும். வாங்க உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். கிரிவலம் வரையில அடிவாரத்துல இருந்து ஒரு 300-400 மீட்டர் வந்த உடனே இடது பக்கம் இந்த தண்டபாணி நிலையம் இருக்கு. ஒவ்வொரு பிளாக்லையும் அவங்கவுங்க கொண்டு வர்ற வாகனத்தை பக்கத்திலே நிப்பாட்டிக்கலாம். அது ஒரு நல்ல வசதிங்க. இங்க தங்குறதுக்கு கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க பக்தர்கள் தங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 2500 ரூபாய் வரைக்கும் ரூம் இருக்கு. இந்த போர்டுல தெரியுது பாத்தீங்களா? குறிஞ்சி விடுதி, குறிஞ்சி இல்லம், இடும்பன் குடில்கள், வேலன் விடுதி, சின்னக்குமாரர் விடுதி, இது எல்லாமே வந்து கிரிவல பாதையில இருக்கு. போகையில பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல உள்ள வேலவன் விடுதி மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழியில இடது பக்கம் இருக்கு. இதுதான் வேலவன் விடுதி, பஸ் ஸ்டாண்ட் தாண்டி உள்ளது. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? ராஜா அலங்கார இல்லம்னு. அதுல இருந்து 11வதா இருக்கு பாத்தீங்களா? கார்த்திகேயன் இல்லம். இது வரைக்கும் 11 விதமான ரூம்ஸ் வந்து இந்த தண்டபாணி நிலையத்துக்கு உள்ளே இருக்கு. இங்க வர்ற பக்தர்களுக்கு அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்க தங்கிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த தண்டபாணி நிலையத்துல தான் ஏசி ரூம்ஸ் இருக்கு, நான் ஏசி ரூம்ஸும் இருக்கு. இது போக விஞ்ச் ஸ்டேஷனுக்கு எய்த்ராப்ல உள்ள சின்னக்குமாரர் விடுதி, அங்க வந்து ஏசி ரூம் 7 ரூம் இருக்கு. அதை போகையில நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளியில வந்துட்டோம். தண்டபாணி நிலையத்துக்கு அடுத்து லெஃப்ட் சைடு முடிகாணிக்கை கொடுக்கக்கூடிய இடம் இருக்கு. தண்டபாணி நிலையத்திலையும் முடிகாணிக்கை கொடுக்கலாம். முடிகாணிக்கை கொடுக்கறதுக்கும் நிறைய இடம் இருக்கு.
அடுத்த மயிலும் பாம்பும் உள்ள இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வந்து மலையை சுத்தி இருக்கு. நம்ம போகையில ஒவ்வொன்றா பார்த்துட்டு போவோம். பக்தர்கள் கூட்டம் அதிகமா இருக்கையில இந்த பாதை வழியா மலைக்கு போறதுக்கு அனுமதிப்பாங்க போல தெரியுது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ ஆட்டோ குதிரை வண்டி இதுல வந்தோம்னா இந்த இடத்துல தான் கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க. இந்த கம்பியா ஓடிருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு வந்து ஆட்டோவுக்கோ குதிரை வண்டிக்கோ அனுமதி கிடையாது இந்த கிரிவல பாதையில. நேரா தெரிகிறது இடும்பன் மலை. நம்ம இடும்பன் மலை பக்கத்துல வந்துட்டோம். கிரிவல பாதையில உள்ள முதல் காவல் தெய்வமான வீர துர்க்கையம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். உள்ள போனோம்னா வீர துர்க்கையம்மன் கோவில். வீர துர்க்கையம்மன் கோவிலுக்கு பக்கத்திலேயே வேத சிவ ஆகம பாடசாலை இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நடப்போம். கிரிவல பாதையில டாய்லெட் பாத்ரூம் வசதிக்கு பஞ்சமே கிடையாதுங்க, நிறைய இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து உள்ளது பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவிலோட தலைமை அலுவலகம். இந்த பெரிய பில்டிங்ல இயங்குதுங்க. இதுதான் பழனி திருக்கோயிலோட நிர்வாக அலுவலகம். அடுத்து லெப்ட் சைடு நம்ம பார்க்கிறது இடும்பன் குடில்கள். இதுவும் வந்து ஒரு தங்கும் விடுதி தான். ஆனா இப்ப இது செயல்படல. அங்க நம்ம லிஸ்ட்ல பார்த்தோம் பாத்தீங்களா, இடும்பன் குடில்கள்னு, அதுதான் இது. இது ரொம்ப பழைய பில்டிங் அப்படிங்கிறதுனால இடிச்சு கட்ட போறதா சொன்னாங்க. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள அந்த மொட்டை எடுக்கிற முடியை வந்து இங்க காய போட்டிருக்காங்க. மலையை சுத்தி சுற்றுச்சுவர் இல்லாத பகுதிகளில் இப்ப சுற்றுச்சுவர் எடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டா இப்ப சுற்றுச்சுவர் எடுத்து முடிச்சிட்டாங்க. இடும்பன் மலைக்கு போற பாதைக்கு பக்கத்துல வந்துட்டோம். இங்க இருந்து பாக்குறதுக்கு இடும்பன் மலை ரொம்ப அழகா தெரியுது. அடுத்து இடது பக்கம் திரும்பினோம்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்க இடது பக்கம் திரும்பினோம்னா இடும்பன் மலைக்கு போற படிக்கட்டு பாதையை பிடிச்சிடலாம். இதுதான் இடும்பன் மலைக்கு போற பாதை. இது ஒரு விநாயகர் கோவிலுங்க. விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவோம். சித்திரை மாசத்தோட கடைசி 7 நாளும் வைகாசி மாசத்தோட முதல் 7 நாளும் கடம்ப பூவை பெண்கள் தலையில வச்சுக்கிட்டோம், ஆண்கள் காதுல வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி கிரிவலம் சுத்தி வர்றாங்க. இது இங்க ஒரு சிறப்பு. இந்த 14 நாட்களும் தான் இங்க இந்த கடம்ப மலர் வளரும். அதனால இந்த கடம்ப மலரோட வாடையோட சேர்ந்து வர்ற காத்து சஞ்சீவினி காத்துன்னு சொல்றாங்க. இதுதான் கடம்ப மரம், பாத்துக்குங்க. இந்த 14 நாட்களும் பழனி மலையில வீசக்கூடிய இந்த சஞ்சீவினி காற்றை சுவாசிச்சோம்னா நம்ம உடம்புல உள்ள அனைத்து நோய்களும் தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பக்தர்கள் இந்த 14 நாட்களும் இந்த கடம்ப பூவை வச்சுக்கிட்டு கிரிவலம் வர்றாங்க. இந்த அக்னி நட்சத்திர காலத்துல வலம் வர்ற இந்த கிரிவலத்தை சித்திர கழுவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த மயில் வாகனத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடப்போம். இது மிகப்பெரிய பார்க்கிங் ஏரியா. இங்கே தான் வந்து நம்ம ஃப்ரீ பார்க்கிங், அதுவும் இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வாகனத்தில் வந்தாலும் இங்கே வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அழகுநாச்சி அம்மன் திருக்கோவில். மலையை ஒட்டி உள்ள அடுத்த காவல் தெய்வம் அழகுநாச்சி அம்மன். வாங்க தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கிரிவலத்தை தொடருவோம். அடுத்து உள்ளவர் சின்ன விநாயகர். இந்த விநாயகருக்கு பேரு சின்ன விநாயகர். தேவஸ்தான தங்கும் விடுதியான குறிஞ்சி விடுதி இந்த இடத்துல இருக்கு. இந்த ஃப்ரீ பார்க்கிங் பக்கத்திலே இருக்கு. அந்த தெரியுது பாருங்க, இந்த பில்டிங் தான். அடுத்து நம்ம கேபிள் கார் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். மேலே அந்த தெரியுது பாருங்க, கேபிள். கேபிள் கார்ல போகக்கூடிய பக்தர்கள் இந்த வலது பக்கம் தெரியுது பாருங்க வரிசை, இது வழியா உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு போகலாம். ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் காத்திருக்கிற டைம் வந்து 3 மணி நேரம் ஆகுங்க கேபிள் கார்ல போறதுக்கு. ஒரு ஆளுக்கு 50 ரூபா. காலையில 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கேபிள் கார் ஆப்ரேட் பண்றாங்க. மத்தியானம் வந்து 1 மணி நேரம் சாப்பாட்டுக்காக பிரேக் விடுறாங்க. கேபிள் காருக்கு அடுத்து இடது பக்கம் உள்ளது ஐயப்பன் கோவில். இது கொடைக்கானல் போற ரோடு. இந்த வழியா நேரம் போனோம்னா கொடைக்கானல் போற அந்த ரோட்ல போய் சேர்ந்துரும். கிரிவலம் வர்ற பக்தர்களுக்கு இந்த காளிகாம்பாள் கோவிலுக்கு முன்னாடி பிரசாதம் கொடுக்குறாங்க.
கிரிவலம் போற பக்தர்களுக்கு நடக்கையில ரோட்டோட சூடு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு லாரியில தண்ணியை வச்சு இந்த ரோடை வந்து அப்படியே ஈரமாக்கிட்டே போறாங்க. ஃபுல்லா அப்படியே கிரிவல பாதை ஃபுல்லா இந்த மாதிரி பண்றாங்க. பழனி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான அடுத்த தங்கும் கூடம், பக்தர்கள் தங்கும் கூடம் இது. இதை வந்து பழைய நாதஸ்வர கல்லூரி தங்கும் விடுதி அப்படின்றாங்க. இந்த சித்திரை கழுவு கிரிவலத்தை பத்தி கிரிவலம் சுத்தி வர்ற பக்தர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அவங்க வாயாலேயே கேட்போம். உங்க பேர் என்னங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நெய்க்காரப்பட்டியா? சரிங்க. எது காதல பூ வச்சிருக்கீங்க? சும்மா வச்ச கடம்பூ வைப்பாங்க. சரி சரி. லட்சுமா வரங்க. லட்சுமி, காளீஸ்வரி, சௌந்தர்யா, கவின்குமார். இந்த பூ எதுக்குமா வச்சிருக்கீங்க தலையில? நம்ம வந்ததுக்கு அடையாளமா வச்சிருக்கோம். கடம்பு கடைசி கிரிங்கிறதுனால இது வந்து வச்சிட்டு போறோம். எல்லாருமே முழுசா சொல்லுங்க. முருகனுக்கு உகந்தது இந்த தலை. கடைசி கழுவுங்கிறதுனால எல்லா தலையிலுமே இந்த மாதிரி இருக்கு. வந்து இங்க பழனி அடிவார சுத்தி விற்பாங்க எல்லா இடத்துலயும். இது ஒரு பூ முருகனுக்கு தகுந்த. இத வச்சுட்டு நீங்க இது கிரிவலம் சுத்தி வந்து திருவண்ணாங்குடியில போய் நம்ம முருகனை வேண்டிட்டு போலாம். சரி சரி. உங்க பேரு? என் பேர் காளீஸ்வரிங்க. நாங்க லட்சுமி. எல்லாம் ஒரே ஊர் தான்? எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க. சரிம்மா சரி. நன்றிம்மா. சரி. எங்க ஊர் வீரலப்பட்டி. என் பேர் மாரியம்மா. நாங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? குமரலிங்கத்துல. கிரிவலம் முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சு. இந்த பூ எதுக்கு வச்சுட்டு வரீங்க? சாமிக்கு உகந்தது. சரி. உங்க பேருமா? என் பேர் ஜோதி. பேர் ஜோதி லட்சுமி. கிரிவலம் சுத்தம் வரவங்க போதுக்கு இந்த இடும்பம்பு கடம்பு வந்து எல்லாரும் வைப்பாங்க. அது நேச்சுரல், எல்லாருமே வைக்கணும்ன்றது வந்து விருப்பப்பட்டு வைக்கிறது. வருஷத்துக்கு வந்து இது மாதிரி ஒரு தடவை மட்டும்தான் இது மாதிரி கிடைக்கும். அடையாளம் கிரிவலம் சுத்தனதுக்கு அடையாளமே இதுதான். உங்க பேர் என்ன? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் விருப்பாச்சி. உங்க பேரு? என் பேரு சரஸ்வதி. நீங்க எல்லாம் ஒரே ஊர் தானா? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு ஊரு, அவங்க எல்லாம் வேற வேற ஊரு. மாரியம்மாங்களா? பாப்பம்பட்டியில இருந்து வரீங்களா? கிரிவலம் முடிச்சிட்டீங்களா? சுத்திட்டே இருக்கிறோம். எத்தனை சுத்து சுத்துவீங்க? 3 சுத்து சுத்துவோம். மலையை 3 சுத்து சுத்திடுவீங்களா? சரி. எல்லாருமே அப்படிதான் சுத்துவாங்களா? எல்லாருமே அப்படி சுத்துவோம். விருப்பப்பட்டவங்க ஒரு சுத்தி சுத்திட்டு போவாங்க. அவங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி சுத்தி போவாங்க. வண்டியில கூட போறவங்க போவாங்க. அந்த கடம்ப பூ வந்து அடையாளம். வீடு சுத்துறதுக்கு வந்து அது ஒரு அடையாளம். நம்ம தலையில வச்சுக்கோங்க. வீட்டுல கொண்டு போய் ஒண்ணு வீட்டுல போடணும். அப்பதான் நம்ம போயிட்டு வந்ததுக்கு அடையாளம். வீட்டுக்கு திருப்பி கொண்டு போனதா? கொண்டு போய் வீட்டுல போடணும். சரி. சரிம்மா. நன்றியம்மா. ஆனமலை பக்கம் அர்த்தநாரிபாளையத்திலிருந்து வர்றோம். 5 வருஷம் 5ஆம் ஆண்டு பாலமுருகன் பாத யாத்திரை காவடிங்க. இப்போ கிரிவலம் வந்துட்டு இருக்கோம். எங்க ஊர்ல இருந்து ஒரு 300 பேர் வந்திருக்கிறோங்க. சித்தநாத மண்டபத்தில் நேற்று நைட்டு தங்கி காலையில கிரிவலம் வந்து இப்போ மேல கோயில் தரிசனம் பண்ண போறோமுங்க. இந்த வருடம் 5ஆம் ஆண்டு பழனி பாலமுருகன் பாத யாத்திரை. நீங்க எத்தனை சுத்திலே சுத்திருக்கீங்க? நாங்க ஒரே ரவுண்டு. ஒரே ரவுண்டு. சில பேர் வந்து 3 ரவுண்டு போறாங்களோ? அது டெய்லியும் போவாங்க. இந்த நம்ம கழுவுக்கு வேண்டி 7 நாளும் கிரிவலம் வருவாங்க. சித்திர கழுவு அதுக்கு பேரு? ஆமா, அக்னி நட்சத்திர கழுவு. இது ஒரு கேபிள் கார் ஸ்டேஷனுங்க. இந்த ஸ்டேஷன்ல இருந்து கேபிள் கார்ல பழனி மலை மேல விற்கக்கூடிய பஞ்சாமிரதங்களை இது வழியா மேலே ஏத்துறாங்க. வந்து லோடு ஏத்துறதுக்குடா நீங்க வச்சிருக்காங்கல்ல. பழனி கிரிவல பாதையோட தூரம் வந்து 2 கிலோமீட்டருங்க. நல்லா நடந்தோம்னா அரை மணி நேரத்துல சுத்தி வந்துடலாம். கிரிவல பாதையில உள்ள அடுத்த மயில் வாகனத்துக்கு வந்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது வனதுர்க்கை அம்மன் கோவில். இது தெற்கு கிரி வீதியில உள்ளது. மலைக்கு அப்படியே தெற்கு பக்கம். வனதுர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கிரிவலத்தை தொடருவோம்.
வனதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு அடுத்து இடது பக்கம் குருசாமி சித்தர் ஜீவ சமாதிங்க இது. இதுக்கு உள்ளதான் குருசாமி சித்தரோட ஜீவ சமாதி இருக்கு. அதையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நடக்க வேண்டியதான். இந்த ஆலமரத்தை பாருங்க, வித்தியாசமா இருக்கு பாருங்க. அதோட விழுதுகள் பூராமே வேறு மாதிரி காட்சி அளிக்குது. பழனி கிரிவல பாதையை சுத்தி வரையில நிறைய ஆலமரம் இருக்கு. பழனி கிரிவல பாதையில இடது பக்கம் வரிசையா இப்ப வந்து கடம்ப மரங்களை நட்டிருக்காங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல இந்த மரங்கள் பூராமே பெருசாகி அழகா கடம்ப வனமாவே காட்சி அளிக்கும். அடுத்து நம்ம விஞ்ச் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். விஞ்சில் போறதுக்காக டிக்கெட் எடுக்கிறதுக்கு பக்தர்கள் காத்திருக்காங்க. இங்கேயும் 3 மணி நேரம் ஆயிருங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. விஞ்சுக்கு வந்து 10 ரூபா டிக்கெட் இருக்கு, 60 ரூபா டிக்கெட் இருக்கு, 50 ரூபா டிக்கெட் இருக்கு. இது விஞ்சுக்கு எதிரில் உள்ள மயில் சிலை. மயிலும் நாகப்பாம்பும் உள்ள அந்த சிலைகள் வந்து வரிசையா இருக்கு. நம்ம வரையில பார்த்துட்டே வந்தோம். பழனிமலையோட மேற்கு பக்கம் காவல் தெய்வமான மகிஷாசுரமர்தினி ஆலயத்துக்கு வந்துட்டோம். மகிஷாசுரமர்தினிய நம்ம தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போய் கிரிவலத்தை முடிக்க வேண்டியதான். பக்கத்தில் வந்துட்டோம். மகிஷாசுரமர்தினி கோவிலுக்கு எதிரில் இந்த சின்னகுமாரர் விடுதி இருக்கு. இதுல 7 ஏசி ரூம் மட்டும்தான் இருக்கு. 1300 ரூபா கட்டணம் வரும். இந்த பில்டிங் கிடையாது, ரைட் சைடு இருக்காது. விஞ்சோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6ல இருந்து சாயங்காலம் 7:30 மணி வரைக்குங்க. மகிஷாசுரமர்தினி கோவிலுக்கு அடுத்து இந்த பக்தர்கள் ஓய்வு எடுக்கிறதுக்காக, கிரிவலம் வர்ற பக்தர்கள் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த நீளமான ஷெட்டை கட்டி விட்டுருக்காங்க. பழனிக்கு வர்ற பக்தர்கள் இந்த பேட்டரி கார்ல ஏறி எங்க வேணாலும் இறங்கிக்கலாம். ஃப்ரீ தான். நீங்க ரோப் காருக்கு போகணும்னாலும் அங்க போய் இறங்கிக்கலாம். இல்ல வின்ஸுக்கு வர்றதுனாலும் இங்க வந்து இறங்கிக்கலாம். நண்பர்களே, நம்மளும் வந்து இப்போ அடிவாரத்தை நெருங்கி வந்துட்டோம். கிரிவலத்தை முடிக்க போகிறோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ வழியாக கிரிவலம் வந்து பழனி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. வாய்ப்பு இருந்தால் நீங்களும் எல்லோரும் இந்த பழனிக்கு வந்து கிரிவலம் வாங்க. பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.